சேலம் கந்தம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஸ்மார்ட் வகுப்பறை உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் தனியார் பள்ளிகளை விட சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது பற்றி இந்த தொகுப்பில். சேலம் கந்தப்பட்டியில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் ஆரம்ப காலங்களில் இடப்பற்றாக்குறை காரணமாக மரத்தடியில் வகுப்பறைகள் நடந்து வந்த நிலையில் ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியால் இன்று 3 மாடி கட்டிடத்தில் தொடுதிரை பலகை, கணினி வழிக்கல்வி, 4D அனிமேஷன் என நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தலில் புதுமை படைத்து வருகிறது. பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்டர் மூலம் ஆசிரியர்கள் ஆங்கிலம், கணிதம் உள்ளிட்ட பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றனர். பள்ளியில் உள்ள ஒவ்வொரு வகுப்பிலும் பாடம் தொடர்பான வண்ண வண்ண ஓவியங்கள், அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கை வசதி, UPS வசதியுடன் கூடிய கணினி அறை, ஹோம் தியேட்டர், நவீன அறையில் ஆய்வகம், நூலகம் என அனைத்து வசதிகளுடன் அசத்தி வருகின்றனர். தனியார் பள்ளி மோகத்தால் இந்த பள்ளியின் மாணவர் சேர்க்கை குறைந்ததை தொடர்ந்து முகநூல் நண்பர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோரின் துணை கொண்டு பள்ளியை தரம் உயர்த்த ஆசிரியர்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைத்தது. பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு முகநூல் நண்பர்களும், வெளிநாடு வாழ் தமிழர்களும், விக்கிபீடியா நண்பர்களும் ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் எங்கள் பள்ளியில் நூலகம், அறிவியல் ஆய்வகம், கம்ப்யூட்டர், கணினி வகுப்பறை, ஸ்மார்ட் வகுப்பறை, அப்புறம் மாடி தோட்டம், இது மாதிரியான எல்லா வசதிகளும் நாங்கள் நண்பர்கள் மூலமாகவும், ரோட்டரி, லயன்ஸ் சங்கம் அந்த மாதிரியான சங்கங்கள் மூலமாகவும் நாங்கள் வாங்கினோம். இந்த பள்ளியின் சத்துணவிற்கு தேவையான காய்கறிகளை மாணவர்களை விளைவித்து அதனை பயன்படுத்துவது தனிச்சிறப்பு. இங்கே நிறைய வசதிகள் இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் வசதி, ஸ்மார்ட் போர்டெலாம் இருக்குது. இங்கே ஸ்மார்ட் போர்டில் படிக்கிறது, கம்ப்யூட்டரில் படிக்கிறது, இங்கே படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே போல் டீச்சர்ஸ் நல்லா சொல்லித்தராங்க. நல்லா ஹாப்பியாக படிக்கிறோம், ஜாலியாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தனியார் பள்ளிகளுக்கு இணையான தரத்தை தங்கள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும், தங்கள் பள்ளியை தனித்துவமிக்க பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படுவதாக கூறும் பள்ளி தலைமை ஆசிரியர் தொடர்ச்சியாக மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது இதற்கு சான்று என்று பெருமிதப்படுகிறார். கம்ப்யூட்டர் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே லேட்டஸ்ட்டாக டச் ஸ்க்ரீன் போர்டு வச்சு தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் 1 to 8 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே கம்ப்யூட்டர் டீச்சரை நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணி எங்களை நம்பி வர குழந்தைங்களுக்கு ஒரு தரமான ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பள்ளி ஆசிரியர்கள் ஒரு இலக்கோடு கூட்டு முயற்சியுடன் செயல்பட்டால் பள்ளியின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளிகளை விட சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கு இந்த அரசு பள்ளி ஒரு முன் உதாரணம். அரசின் உதவியை எதிர்பார்க்காமல் தாங்களாகவே முன்வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப கல்வியை கொடுக்கும் இந்த ஆசிரியர்களின் முன்மாதிரியான முயற்சி வரவேற்கும் விதமாக உள்ளது. இதுபோன்ற ஆசிரியர்களை தமிழக அரசு ஊக்குவித்தால் இதுபோன்ற பல பள்ளிகள் உருவாகும் என்பது உண்மை. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்திலிருந்து திருமலை.